எல்லோருக்கும் வணக்கம். விடுதலை படம் கதையே கலையை பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தரோட உண்மை கதைன்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அவரோட கதையாக இருந்திருந்தா தன் இனத்துக்காகவும் தன் மொழிக்காகவும் தன் மக்களுக்காகவும் விலை மதிக்க முடியாத உயிரை விட்டதுக்காக என் சிரம் தாழ்ந்த நன்றிகள் அவருக்கு. என்னால் இப்போதைக்கு அது நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் படித்த வரலாற்றில் இதை பற்றி சொல்லிக் கொடுக்கவே இல்லை, மற்றவனை பற்றி சொல்லி கொடுத்துட்டாங்க. அது அரசியல் கற்றுக்க முட்டது என் தப்பு, தெரிஞ்சிக்க முட்டது என் தப்பு. அதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு அவருக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன், தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ படத்துக்குள்ளே போவோம். படம் விடுதலை பார்ட் 1 எந்தளவு சுவாரஸ்யமாக எதிர்பார்ப்போடு இருந்ததோ அதில் பாதியாக காவாசியும் கூட இந்த விடுதலை பார்ட் 2 இல்லை. வருஷக்கணக்காக பல வருஷமாக படம் எடுத்துகிட்டு எதை எடிட் பண்ணுறது எதை வைக்கிறதுன்னு தெரியாமல் படத்தை வச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, வசனங்கள் நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சுக்கிறாரு அப்படின்னா அவர் நல்லா நடிப்பார், அவர் இன்னும் நல்லா நடிப்பார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. அவருக்குன்னு இது முதல் படமா? அவர் எந்த கேரக்டர் கொடுத்து நல்லா நடிக்க போகிறாரு. அதே மாதிரி கென் கருணாஸ் பையன் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னா நடிக்கிறாங்க. அப்போ நடிப்பில் பிறந்தவங்க தானே நடிப்பாங்க. மஞ்சு வாரியர்ஸுக்கு பெருசாக வேலை இல்லை. அப்புறம் மற்ற இந்த கேரக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. படம் முதல்ல என்னென்னா மியூசிக்கு பழைய அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருந்தது எல்லாமே இதில் மிஸ் ஆகுதுங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட் பிடிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அவங்கள பற்றி பேசலை. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு நொடியுமே அடுத்தது என்ன நடக்க போகுது ஒவ்வொரு நிமிஷமும் சூப்பர். அடுத்து சூரியன் என்ன பண்ண போகிற நம்ம ஒன்று யோசிக்க. அது அந்த சேத்தன் கேரக்டரில் அவ்வளோ கொடூரமாக தெரியும். இதில் அவருக்கு வேலையே இல்லை. இது பாட்டு சும்மா இருக்காரு, சொல்கிறாரு, அப்புறம் போகிறாரு, கடைசியாக இந்த மாதிரி போய் முடிக்குது. முடிவுமே இது உண்மையாக எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியாது. இவங்க சொல்கிறத வச்சு நம்ம நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் இது என்னமோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு எனக்கு சுவாரஸ்யம் பிடிக்கலைங்க. இதை உண்மை. சொதப்பிட்டார் வெற்றிமாறன். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனோட முதல் தோல்வியை நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தோற்றதே இல்லை, எல்லாமே ஹிட்டு படம் தான். இது அவர் பண்ணுற தப்பு. மேலும் மேலும் ஒரு 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 பிளான் பண்ணிட்டேன், பிளானுக்குள்ளே போயாச்சு. அதை நிறுத்தாமல் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய் அது இதையும் ஒன்று கேரக்டரை சேர்த்து ஆளுகளை சேர்த்து அதை பண்ணி இதை பண்ணி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்ததுனால ஒன்றுமே ஆகலை. இப்போ படம் வெட்டியாக போச்சு. 5 மணி நேரம் படம் எடுத்து கட் பண்ணி மறுபடியும் ஒட்டுனாங்காட்டிக்கு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அது ஒரு சுவாரஸ்யமே இல்லை. அதுக்கு மேலே அவர் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை. பல பேர் முட்டாள்தனமாக தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமாக அவர் தமிழ் தேசியம் பேசவே இல்லை. அதை எடுத்துக்கிட்டு நிறைய சொல்ல முடியும் இந்த படத்துலேயே வசனங்களில். அவர் நடிகர்களை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் விட்ருங்க, அதுக்கெல்லாம் பாராட்டுது. ஆனால் கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் தான் வாழ வச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சுயமரியாதை வாங்கி கொடுத்தது, அது மிகப்பெரிய தப்பு. சுயமரியாதை இருந்துங்காட்டி தான் தமிழை மட்டும்தான் ஆங்கிலேயனை எதிர்த்து பல உயிர்களை விட்டு போராடி இருக்கிறான். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது இந்த வரலாறு இப்பவும் வரலாறு போய் தான் சொல்கிறாங்க. ஈவேரா தான் நம்மளுக்கு கருப்பு சட்டை தான் மக்களை மாற்றிட்டாங்க, மக்களை அறிவாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சிவப்பு சட்டையை மட்டும்தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. கம்யூனிசம் எடுத்துக்கலாம். திராவிடத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பல பேருக்கு தெரியும். கம்யூனிஸ்ட்டை எடுத்துக்கிட்டால் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கம்யூனிச கொள்கை சிறப்பு கொள்கை, அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றிகள். ஆனால் கம்யூனிசம் ஆரம்பத்தில் இருந்த தலைவர்கள்லாம் சூப்பர். இப்போ இருக்கிற தலைவர்கள் அப்படி இருக்காங்களா? அந்த கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். இந்தியாங்கிறது ஒரு நாடு. ஆமாம், கேரளாக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எல்லோரும் ஒரே நாடு, எல்லோரும் சோசியலிசமாக வாழணும், எல்லோரும் சரியான சமமான வாழ்வணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி கேரளாவிலேருந்து கழிவு கொண்டு வந்து அதே முதலமைச்சர் கொண்டு வந்து கொட்டுறக்கு அனுமதிப்பார்? தமிழ்நாட்டில் இருந்தவங்களும் செத்தா நம்மளுக்கு என்ன? அப்போ எப்படி அங்கங்கே போச்சு கம்யூனிஸ்ட் கொள்கை? அப்போ அது கம்யூனிசம் இல்லையா? அதே மாதிரி தான் பல விஷயம். ஆரியத்தை எதிர்ப்பான்னு சொல்லுவாங்க, ஆரியத்துக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க மொழியிலேயே சமஸ்கிருதம் பேசிட்டு கலந்து தான் பேசுவாங்க. ஆனால் ஆரியத்தை எதிர்ப்பான்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட். மலையாளத்துக்குள்ளே சமஸ்கிருதம் கலக்காட்டி மலையாளம் இல்லை. அது அந்த மலையாளத்தை மொழியை விட சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆரியத்துக்கு எதிர்ப்புனா முதல்ல அவங்க மொழியை விடணுமில்ல. அவங்க மொழியும் கூட விடாமல் தானே பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சிலேருந்து தூங்க போகிற வரைக்கும் அதை தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பேசுகிறக்கு ஆரம்பிச்சிலேருந்து சாக போகிற வரைக்கும் அந்த மொழி பேசுகிறாங்கன்னா சமஸ்கிருதம் கலந்து தான் பேசுகிறாங்க. இவங்க எப்படி ஆரியத்துக்கு எதிராக இருக்க முடியும்? அப்போ கம்யூனிசம் பொய் சொல்லுது இல்லையா?
உண்மையான கம்யூனிசம் இல்லையில அங்கே. இப்போ இருக்கிற கம்யூனிசம் எல்லாமே சுயநல அரசியல். திராவிடத்துக்கு சொம்படிச்சிட்டு, காங்கிரஸுக்கும் திராவிடத்துக்கும் சொம்படிச்சிட்டு, சும்மா பிஜேபி எதிர்ப்பு பூச்சாண்டி காமிச்சிட்டு இங்கேயும் போட்டி வாங்கி அங்கேயும் போட்டி வாங்கி வாழ்கிறது தான் கம்யூனிஸ்ட் வேலை. நான் வாழ்ந்தால் போதுன்னு சுயநல அரசியல் பண்ணுறது தான் இப்போ கம்யூனிசம் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் வெறும் ஒரு 2-3 வேட்டி வச்சு வாழ்ந்த கம்யூனிஸ்டவாதிகள் இருக்கிறாங்க. அமைச்சராக இருந்தாலுமே மருத்துவமனையில் போய் படுத்து, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து வாழ்ந்து செத்து போன கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறப்பு தான். ஆனால் பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டம் எப்படி இருக்குது, அது ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் தான் வாழ்ந்தால் போதுன்னு சம்பாரித்து காசு கொண்டு போகணும் அப்படின்னு தான் யோசித்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே சொந்தமாக பண்ணுறதே இல்லை. அதை கம்யூனிஸ்ட் கொள்கையை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு நான் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற என்னை சுற்றி நிறைய நான் பார்த்துட்டேன் கம்யூனிஸ்ட்வாதிகளை. சுயநல அரசியல் மட்டும்தான் இருக்குது. பொதுநலம் மட்டும்தான் கம்யூனிசம். ஆனால் இங்கே ஒரு துளியும் கூட பொதுநலம் இல்லை. திருப்பூருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஆனால் திருப்பூருக்குள்ளே பனியன் கம்பெனிக்குள்ளே கம்யூனிஸ்டம் எவ்வளோ வளர்ந்துருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே போச்சு அந்த கம்யூனிஸ்டம்? எல்லாம் சுயநல அரசியலங்காட்டி காணாமல் போயிடுச்சு. திராவிடத்துக்குள்ளே போய் அடிமையாயிருச்சு. அவ்வளோதான். கம்யூனிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் விளக்கம் கொடுக்க முடியும். இதுக்கு மேலேயும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையை இப்படி தொங்குவீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே சாட்டை துரைமுருகன், என்னையா நீ படம் என்னத்தையா நீ பார்த்த? நிஜமாக சொல்லு. வெற்றிமாறன் பேசுகிற திராவிட அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை அவன் ஓப்பனாக சொல்கிறான். சுயமரியாதை வாங்கி கொடுத்தது கருப்பு சட்டையும் சேப்பு சட்டையும் தான். ஈவேரா தான் நம்மளுக்கு ஈவேரோட கொள்கை என்ன? பொம்பளையை கருப்பு போய் அறுத்து வீசிடுவோன்னு குழந்தை பெற்றுக்கூடாது, முடி வளர்த்தக்கூடாது. பெண்மையோட அழகே முடி வளர்த்தக்கூடாது. முடி வளர்த்ததானையா? பூ வச்சு பொட்டு வச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க? மொட்டை அடித்து மண்டையிலே பூ வச்சுட்டு இருப்பாங்க. அதை அவன் மஞ்சு வாரியர் முடி வெட்டினதுக்கு 100 ஆம்பளையில் ஒரு ஆம்பளை குடியாரனாவே கெட்டவனாகவே இருப்பான். பொம்பளை மதிக்காமல் அடிப்பான். அதுக்காக ஆம்பளை எல்லாருமே கெட்டவங்களா? ஒருத்தன் மஞ்சு வாரியர் கிராமம் அடித்து போட்டான், ரைட்டு போக்க, அதனால் முடி வெட்டிட்டேன். அப்போ எல்லா ஆம்பளையும் எப்படி இருப்பாங்கன்னு அவன் நினைக்கிறது. அது தப்புனால புரி வச்சு வசனம் வரவனே, உன் முடி நீ வளர்த்திக்க வெட்டிக்க அப்படிங்கிறது என்ன இருக்குது? அப்போ ஈவேரா சொன்னது தான் சொல்கிறாப்புல வெற்றிமாறன். அவர் என்ன சொன்னாப்புல? பாப் கட்டி வெட்டிட்டு பசங்க மாதிரி இருங்க அப்படின்னு தான் சொன்னாப்புல. அதைத்தான் பண்ணுறாங்க அவங்க. அவன் பசங்க மாதிரி இருக்கிறது ஈவேரா சொன்ன கருத்து தான் சொல்கிறாப்புல வெற்றிமாறன். அப்புறம் என்ன ஈர வெங்காயத்தை தமிழ் தேசியம் பேசுகிற ஈவேரா என்னைக்கு தமிழ் தேசியம் பேசினாப்புல? ஏன் சாட்டை முடி வளர்க்குறதானே பொண்களுக்கு அழகு. அது இயற்கையை வளர்ந்தவங்களுக்கு விட்டுருங்க, வளராதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வளர்ந்தவங்களுக்கு அதை வச்சு அழகு பார்க்குறாங்க, அது சூப்பர். அதுதான் இது பொண்கள் அழகே. பொட்டு வச்சு பூ வச்சு பார்க்கணுன்னு சொல்லுவாங்கள்ல, இது ஈவேரா கருத்து திணிக்கிறாரு. கருப்பு பை அறுத்து வீசு, நம்ம பொம்பளையாக இருக்காத, முடி வெட்டிட்டு ஆம்பளையாக மாறு, குழந்தை பெற்றுக்காத, இப்படி சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுறாப்புல. அதைத்தான் சிம்பாலிக்காக சொல்கிறார் வெற்றிமாறன். பொம்பளையெல்லாம் தெரியுங்க அப்படின்னு. சரி, அவர் பிள்ளைக்கும் மனைவிக்கும் அவங்க அம்மாக்கெல்லாம் பிடிச்சி அவங்க ஊர் சொந்தக்காரங்களுக்கு இருக்கிறவங்க பூரா பொம்பளையை பூரா பிடிச்சி பாப் கட்டிங் வெட்டிவிட்டு மொட்டை அடித்து தெரிய சொல்லு. ஏன்னா ஆம்பளை பூரா கெட்டவன் தானே. விதியை ஃபாலோ பண்ணணும், விதி விலக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறாங்க, ஆம்பளை பூரா கெட்டவன், ஏதோ ஒரு பொம்பளை தப்பு பண்ணுறாங்காட்டுக்கு பொம்பளை பூரா கெட்டவன்னு சொல்லி நம்ம விதி விலக்கு ஒருத்தர் இருக்கத்தான் செய்வேன். ஒரு பொம்பளை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக பொம்பளை பூரா கெட்டவனு சொல்ல முடியாது, ஆம்பளை பூரா கெட்டவனு சொல்ல முடியாது. சாட்டை, நீ படம் பார்த்தியா சொம்படிக்கிறியான்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்குத்தான் உனக்கெல்லாம் இந்த வேலைன்னே தெரியல சாட்டை. நீயும் சரி, சீமானு அவரும் சரி, அவர்கிட்டையுமே தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடத்தான் பிடிச்சி தூக்கியிருக்காரு. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் பெரிய எடுத்து பேசுகிறாப்புல ஈவேராவை. இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய மாற வேண்டியிருக்கு. இன்னும் திராவிட கொள்கையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க. இது என்றைக்குன்னே தெரியல, எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது. விடுதலை படம் பார்ட் 1 நல்லா இருந்ததுங்க, குடும்பத்தோடையும் பார்க்கலாம். இதுலேயும் வன்முறை அதிகம், செகண்ட் பார்ட்லேயும் வன்முறை அதிகம்தான். ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் வன்முறை அதிகமாக இருந்தது, செகண்ட் பார்ட்லேயும் வன்முறை அதிகம்தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குடும்பத்தோடு பார்க்கல, ஒரு நம்மளுக்காக வாழ்ந்து நம்ம மண்ணில் வாழ்ந்து இறந்தவரோட கதை. ஆனால் செகண்ட் பார்ட்டு மொக்க, சிறப்பாக எடுக்கலை. ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, மியூசிக் சரியில்லை, நிறைய மைனஸ் தான் இருக்குது. 99% மைனஸ் தான். 1% வசனம் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. விஜய் சேதுபதி நடித்தாருன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. முழு சட்டை பேசினது அவருக்கு என்ன பேசினா எனக்கு தெரியல. ஆனால் அந்த என்ன பேசினாருன்னா கலை ஊற்றிக்கிறாரு. ஒரு வகையில் ஏற்றுக்கல, ஒரு வகையில் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த 3 பேருக்கு பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த வலை பேச்சில் விமர்சனங்கிற பேரில், ஐயோ அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா இப்போ படம் பார்த்ததுக்கு எனக்கு புரிஞ்சுது, அவங்க திராவிட தூக்கி பேசினங்காட்டிக்கு இந்த 3 பேர் சொம்படிக்குது மானங்கட்ட நாயக. இதே தமிழ் தேசியம் பேசியிருந்தாங்கன்னா, உண்மையான தமிழ் தேசியம் பேசியிருந்தா இவன் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. விடுதலை இதே படத்தில் தமிழ் தேசியம் பேசியிருந்தா இந்த வலைப்பேச்சு 3 பேர் இந்த சொம்படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ரெட் ஜெயிண்ட் ரிலீஸு. அவங்க சொம்படிச்சா தான் 4 பேர் போய் பார்த்தாங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டு காசு வரும். அப்புறம் ரெட் ஜெயிண்ட்டுக்கு சொம்படிப்பாங்க இந்த 3 பேர் வலைப்பேச்சு பரதேசி நாய்களுமே. இதுதானுங்க இவனுக்கு பண்ணுற அரசியல். நான் பிடிக்கலன்னு சொல்கிறது காரணம்,
பொய்யான அரசியல் சொன்னதுக்காகவும் படமும் சிறப்பாக ஒரு பொழுதுபோக்கே இல்லை. கசகசன்னு எடுத்த மாதிரி இருக்குது. எடிட்டிங் சரியில்லை, மியூசிக் சரியில்லை, பாட்டுகளும் அதில் தனுஷ் பாட்டு ஒன்று வரும். அப்புறம் இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருப்பார், வழிநெடுக காட்டு மல்லிகையுமே உன்னோடு நடந்தாமல் செம ஹிட்டு பாட்டு. இதில் அந்த மாதிரி அந்தளவுக்கு ரீச் ஆகலை 2 பாட்டுமே. போராட அந்த பொறுத்தது போதும் வேணால் நல்லா இருக்குது, அதையும் பாதியில் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். அது முழுசாக போடல. மணிரத்னம் மாதிரி நல்லா ஹிட்டியான பாட்டை 4 லைன் மட்டும் போட்டு கட் பண்ணிடுவார்ல, அது மாதிரி பண்ணுறாப்புல. பார்ட் 2 தோல்வி படங்க. என்னை பொறுத்தளவுக்கு வெற்றிமாறனோட முதல் தோல்வின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.